அடிபட்டதில் கோவில் மேலே ஏற முடியல. ஐயையோ, பார்த்து வேலை பாருங்க. அப்போ நாகு என்ன எல்லாம் வந்த ஸ்பீடில் எல்லாம் ஓடிட்டாங்க. யாரப்பா இருக்கிறீங்க? வர்ஷிமா, புளிச்சோறு வேணுமா? எந்த புளிச்சோறு நாகு? எந்த புளி? காட்டு புளியா இந்த புளியா? நீங்கள் போட்டிருக்குது பார்த்தா அந்த புளி மாதிரி தெரியுது. அந்த வேர்டு யூஸ் பண்ணக்கூடாது, அதனால தான் டெலீட் பண்ண. நாகு நாகு அந்த வேர்டு யூஸ் பண்ணக்கூடாது லைவில். நல்ல நகைச்சுவை. சொல்லு நாகு, சொல்லுங்க. கங்கா சொல்லு. சக்தி, சக்திமா சொல்லுமா. நான் இப்போ தான் எழுதுக்கிறேன் கங்கா. அப்படியா? ஓகே தர்ஷிகா. புளிசோறு, இந்த புளிசோறா? எனக்கு வேண்டாம். ஐயோம்மா, எனக்கு பிடிக்காது. நீங்களே சாப்பிடுங்க. இனிமேல் தான் சமையல் பண்ணணும். அப்படியா தர்ஷிகா? இங்கேயும் அதே தான், இனிமேல் தான் சமைக்கணும். சக்தி வேற ஞாபகப்படுத்தி விட்டா. முட்டை குழம்புன்னு, முட்டை குழம்பு வச்சிட வேண்டிதான். சக்திமா சொல்லுமா. புளிசோறா? எனக்கு பிடிக்காது நாகும், நீங்களே சாப்பிடுங்க. செய்யலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டேஸ்ட்டு. அதைத்தான் நானும் சொன்னேன். வெங்காயம் தக்காளி நான் வந்து வதக்கி தான் செய்யலாண்டி. அதுவும் நல்லாயிருக்கும். நான் என்ன பண்ணுவேன், கரம் மசாலா மட்டும் சேர்க்க மாட்டேன். அதுக்கு பொழுது பட்டை கிராம்பு சோம்பு எல்லாம் போட்டு வதக்கிடுவேன். வெங்காயம் தக்காளி பூண்டு இஞ்சி பட்டை கிராம்பு சோம்பு, அப்புறம் இது மஞ்சத்தூள், முட்டை குழம்பு மசாலாத்தூள் கடையில் இருக்குது, அதை வாங்கி மிளகு சீரகம் சோம்பு எல்லாம் போடு. ஆமாம், முக்கியமாக போடணும். இது முக்கியமானது. டேஸ்ட்டே அதுதானே, சீரகம் சோம்பு எல்லாம் அரைத்து. ம் எல்லாம் அரைச்சி கொதிக்க விட்டு முட்டையை போட்டு எடுத்து கொத்தமல்லி தலையை தூவி இறக்கி கமகமக்கும் முட்டை குழம்பு தயார்னு வச்சிரு. அவ்வளோதான்.